கன்னியாகுமரி மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டணி கட்சியினரின் தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், குமரி மாவட்டத்திற்காக உழைத்த எத்தனையோ காங்கிரஸ் கட்சியினர் உள்ளபோது அந்த கட்சி தலைமை வசந்தகுமாரை வேட்பாளராக இறக்குமதி செய்துள்ளதாக விமர்சித்தார். பேசும்போதெல்லாம் திட்டம் வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொல்றது, ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் அவங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இவர் வந்தார் சொன்னா ஒரு திட்டமும் வராது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சுடுகாடாக மாற்றக்கூடிய வகையில் காங்கிரஸ் கட்சி ஒரு வேட்பாளரை இந்த மாவட்டத்தில் திணித்திருக்கிறது. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் வேற தேடி வெளிநாடுகளுக்கு போறாங்க, வெளி மாநிலங்களுக்கு போறாங்க, வெளி மாவட்டங்களுக்கு போறாங்க. நம்முடைய இளைஞர்களை பிணமாக்குவதற்காக காங்கிரஸ் கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது.